தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு கணிப்பு. இது போன்ற புது முயற்சிகளுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக மதிவேந்தன் அப்படின்னு நிற்கிறாங்க. அது வந்து மகர ராசி. அதிமுக சார்பாக பிரேம்குமார் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் பிஜேபி கட்சி சார்பாக நிற்கிறாங்க அதிமுக கூட்டணியில். டிவிகே சார்பாக லோகேஷ் தனபால், நாம் தமிழர் சார்பாக சசிகலா. இதில் நாம் பார்க்கும்போது மதிவேந்தன் அவர்களுக்கும் பிரேம்குமார் அவர்களுக்கும் 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு பெருசாக தெரியுது. இருந்தாலும் அதில் நாம் சில கணிப்புகள் எடுக்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கல. தோராயமாக மதிவேந்தன் வந்து ஒரு 68,000 70,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்னும், பிஜேபியை சேர்ந்த பிரேம்குமார் 66,000 64,000 வாக்குகள் அந்த ரேஞ்சில் வாங்குவார் அப்படின்னும், லோகேஷ் தனபால் கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு 60,000 59,000 இல்லை 60,000 அந்த ரேஞ்சில் வாங்குவார் அப்படின்றது ஒரு கணிப்பாக இருக்குது. இது நாம் தமிழர் சார்பாக வரக்கூடிய சசிகலா அவர்கள் 7,000 வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தின் மூலமாக எடுத்த ஒரு கணிப்பு. அடுத்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். அதில் வந்து டிஎம்கே சார்பாக பூமலர்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக சந்திரசேகரன், தாவேகா சார்பாக இன்னொரு சந்திரசேகரன், அப்புறம் நாம் தமிழர் சார்பாக பொன்னுமணி. இவங்க 4 பேர் நிற்கிறாங்க. இதில் அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் அவர்கள் தான் வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தோராயமாக 79,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 78,000 79,000 80,000 இது 3க்குள்ளே அவருடைய வாக்குகள் இருக்கும். டிஎம்கேவை சேர்ந்த பூமலர் வந்து 65,000 66,000 67,000 இதை ஒட்டின வாக்குகள் அவங்களுக்கு வரும். தாவேகாவை சேர்ந்த சந்திரசேகர் அவர்களுக்கு தோராயமாக 39,000 40,000 அந்த ரேஞ்சில் வாக்குகள் வரும். நாம் தமிழரை சேர்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு 6,500 6,600 இந்த ரேஞ்சில் அவங்க வாக்கு வாங்குவாங்க. ஏடிஎம்கே சேர்ந்த சந்திரசேகர் தான் ஜெயிப்பதற்கு இங்கே வாய்ப்பு அதிகம். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக ராணின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க வந்து ரிஷபராசி. அதிமுக சார்பாக மோகன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக திலீப்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக பிரவீன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய மோகன் அவர்கள் 77,000 வாக்குகள் வரை வாங்குவார் அப்படின்றது, அதாவது 77,000 78,000 79,000 இந்த ரேஞ்சில் அவர் வாக்கு வாங்குவார். டிஎம்கேவை சேர்ந்த ராணி அப்படிங்கிறவங்க 67,000 68,000 69,000 அந்த ரேஞ்சில் வந்து வாக்குகள் வாங்குவாங்க. தாவேகாவை சேர்ந்த சிஎஸ் திலீப் அவர்கள் தோராயமாக 39,000 40,000 41,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவாங்க. நாம் தமிழரை சேர்ந்த பிரவீன் வந்து ஒரு 6,700 800 இல்லை 7,000 ஓட்டுகள் அந்த மாதிரி வாங்குவாங்க. இதில் எல்லாமே வந்து ஒரு 2,000 ஓட்டுகள் இல்லை 3,000 ஓட்டுகள் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு புதிய முயற்சி தான். நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூரில் டிஎம்கே சார்பாக கேஎஸ் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் கடகராசி. அதிமுக சார்பாக எஸ் சேகர் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் மிதுன ராசி. டிவிகே சார்பாக நந்தகுமார், நாம் தமிழர் சார்பாக அரவிந்த். இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேவை சேர்ந்த சேகர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் இவங்க 2 பேர் டிஎம்கேவை சேர்ந்த மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள இடைவெளி கம்மியாக ஒரு 4,000 7,000 ஓட்டு வித்தியாசம் தான் வரும். இது வந்து எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரசன்னம் காட்டுது.
தோராயமாக ஏடிஎம்கேவை சேர்ந்த சேகர் வந்து 71,000 வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் 71,000லேருந்து 75,000 வாக்குகளுக்குள்ள தான் வாங்குவாங்க. 2ஆம் இடத்துல வரக்கூடிய நபர் 65,000 வாக்குகள் வாங்குவாங்க, இல்லைன்னா 64,000 வாக்குகள் வாங்குவாங்கன்னு காட்டுது. நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு 38,000 வாக்குகள் வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மன்னிக்கணும், நாம் தமிழருக்கு 6,000 வாக்குகள் வரை கிடைப்ப வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கு விஜய் கட்சிக்கு வந்து 38,000 வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து என்னுடைய கணிப்புக்கு எஸ் சேகர் அவர்கள் தான் வந்து 71,000 வாங்கி ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா வெற்றி பெறும் வேட்பாளர் அதிகபட்சம் 71,000லேருந்து 79,000த்துக்குள்ள தான் அதுக்குள்ள தான் வந்து அவங்க வாக்குகள் வாங்குவாங்க. அது வந்து சேகராவும் இருக்கலாம், மூர்த்தியாவும் இருக்கலாம் அப்படின்றது இங்க காட்டுது. அடுத்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. அதுல டிஎம்கே சார்பாக கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்படின்றதுக்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு மகர ராசி, அவருக்கு ஒரு அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியில் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் ஆர் சந்திரசேகர், தாவேகா கூட்டணியில் கேஜி அருண்ராஜ், நாம் தமிழர் கூட்டணியில் ரேவதி. ரேவதி வந்து நாம் தமிழர் கூட்டணி ரேவதி வந்து அவங்க வந்து ஒரு 6,000 ஓட்டு 6,200 ஓட்டு வரையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுடைய அருண்ராஜ் அவர்களுக்கு தோராயமாக 51,000 ஓட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்முடைய ஒரு கணிப்பு. ஏடிஎம்கேவை சேர்ந்த ஆர் சந்திரசேகர் அவர்களுக்கு 60,000 59,000 இல்லை 60,000 வாக்குகள் வரை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கேவை சேர்ந்த அந்த கூட்டணியில் வரக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்களுக்கு தான் வந்து இதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக காட்டுது. அவர் ஒரு 66,000 வாக்கு அந்த ரேஞ்சில் வாங்கி ஜெயிப்பார் அப்படின்றது வந்து பிரசன்னம் நமக்கு காட்டுது. அடுத்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். திமுக சார்பாக எஸ் பாலுன்னு நிற்கிறவங்க, அவங்க வந்து ஒரு 65,000 ஓட்டு பக்கம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் வந்து தங்கமணி நிற்கிறாங்க, அவங்க வந்து 89,000 அதாவது 87,300லேருந்து 89,000த்துக்குள்ளே வாங்க வாய்ப்பு இருக்குது. தாவேகாவில் வந்து விஜயலட்சுமி நிற்கிறாங்க, அவங்க ஒரு 32,000லேருந்து 35,000 வரையும் அந்த ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழரில் வந்து யுவராணி நிற்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 6,500 ஓட்டுகள் வரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதிமுகவை சேர்ந்த தங்கமணி அவர்கள் தான் ஜெயிக்காரு அப்படின்றது காட்டுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு பிரசன்ன சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. இது போன்ற புதிய முயற்சிகளுக்கு மக்கள் ஆதரவு தந்தால் நம்ம வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் துல்லியமான தகவல்களை எடுத்து அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிக்கல்களுக்கு வந்து நம்ம தீர்வு காண முடியும். இது ஒரு முன்னோட்டமாக தான் செஞ்சுருக்கோம். உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.